ஃபஸ்ட்டு வராத 2 பேருக்கு நன்றி சொல்லணும். கேமராமேன் வெங்கடேஷ் சார், அவர் தென்காசியில் வந்து ஷூட்டில் இருக்கார். சதுரங்க வேட்டை பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் போன படம் சாரோட படம் பேட்ச் ஒர்க் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். இந்த படம் அவருக்கு வந்து ஒரு முக்கியமான படம். ஒரு கமர்ஷியலாக ஃபைட்டு சாங்கு இந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் ஷூட் பண்ணும்போது கூட எனக்கு அவ்வளோ நம்பிக்கை கிடையாது. இந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா எம்பூட்டர் காசை வந்து 2 days தான் ஷூட் பண்ணோம். பிருந்தா மாஸ்டர் தேங்க் பண்ணோம். அவங்க தான் கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. எடுக்கும்போது நானும் ரஜினாவும் என்னமோ எடுக்கிறாரு, எங்கெங்கேயோ வைக்கிறாரு லைட்டு, இது நல்லா வருமானு தெரில அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு பிருந்தா மாஸ்டருக்கும். ஆனால் அதுக்கப்புறமா அவர் எங்களுக்கு அதை டிஐ பண்ணி போட்டி காட்டினதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். படம் ஃபுல்லாகவே அப்படி தான். லாலா கடசாந்தி வந்து 3 நாள் ஷூட் பண்ணோம் தினேஷ் மாஸ்டர். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக. அதுக்கு வந்து நான் வந்து வெங்கடேஷ் சாருக்கு ஃபஸ்ட் தேங்க் பண்ணோம். அண்டு யோகி பாபு, அவரால் இன்றைக்கி வர முடியல, அவர் அவுட்டோர் ஷூட்டில் இருக்கார். இந்த படத்தில் ஃபஸ்ட் டைம் அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன். சூரியனை வந்து இந்த படத்தில் எனக்கு வில்லன். ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் த்ரூ அவுட்டாக என்னோடய ஃப்ரெண்டாக வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து யோகி பாபு தான். அவரோட காமெடியும் இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. அப்புறம் முல்லை, கோதண்டம், குரேஷி, அப்புறம் இங்கே பேசாமல் ஸ்டேஜில் இடம் இல்லாமல் கீழே உட்கார வச்சுருக்கோம் நிறைய பேர். அவங்க படத்தில் பணியாற்றிருக்காங்க. என்னோட பார்த்த சின்ன வயசு கேரக்டர் ஒரு பையன் பண்ணியிருக்காப்புல. இப்போ ரெஜினாவோட சைல்ட்ஹுட் கேரக்டர் பண்ணியிருக்காப்புல. அப்புறம் ரெஜினாவோட பிரதர், எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. இப்போது ஸ்டேஜுக்கு வருவோம். ரவிமரி அண்ணன் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸோடு ஒர்க் பண்ணதெல்லாம் எப்போவுமே வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருப்பார். ஸோ ரொம்ப தேங்க்யூ. ராஜசேகர் சார், சின்ன வயசில் நாங்களாம் உங்களை உங்களுடைய சினிமாக்கள் பார்த்து வளர்ந்தவங்க. உங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு வந்து பெரிய ஒரு கொடுப்பேன். ஜிஎம் குமார் சார், அவர் சொன்னார் நானே போய் வந்து வணக்கம் சொன்னேன், ஹலோ சொன்னேன். அது வந்து அவ்வளோ க்ரௌடாக இருந்தது சார். நீங்கள் என்ன கவனிக்காமல் போயிட்டீங்க, நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னேன். அப்புறம் சார் வந்து லிவிங்ஸ்டன் சார் வந்து ஃபஸ்ட் டே வந்து சொன்னார், இது மாதிரி நான் உங்கள் ஃபேன் சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் நான் உங்கள் ஃபேன் சார். சுந்தர புருஷன் படம் வந்து 2-3 வாட்டி தேட்டரில் போய் நான் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். யுகபாரதி என்ன அந்த ஸ்பெஷலான லிரிக்ஸ் கொடுத்ததுக்கு, லாலா கடசாந்தி, அப்புறம் வந்து சில லிரிக்ஸ் நான் கூட உங்கள்கிட்ட டவுட் கேட்டேன், நீங்கள் நல்லா விளக்கம் கொடுத்துருந்தீங்க, அது இங்கே சொல்ல முடியாது. அதுக்கு நன்றி. 2 பாடல் பெரிய ஹிட் கொடுத்ததுக்கு நன்றி. சிருஷ்டி என்ன சொன்னாலும் நம்புவாங்க, நல்ல ஆர்டிஸ்ட்டு. நாங்கள் கொச்சினில் போய் ஒரு சாங், கொச்சின்லேருந்து ட்ராவல் பண்ணி ஒரு சாங் எடுத்தோம். அந்த ஜோரு சாங்கு, அது அவங்க எங்கள் கூட டான்ஸ் ஆடி இருக்காங்க. கேரவேன் கூட கிடையாது. ஸோ அந்தளவுக்கு இப்போ அந்த எழில் சார் வந்து இல்லை சார் பட்ஜெட்டில் கேரவேன் இல்லை அப்படின்ட்டு. சார் எனக்கு ஓகே சார், ஹீரோயின் வராங்க சார். இல்லை சார் சுவிச்சிட்டு சொல்லியாச்சு சார் அப்படின்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணி அந்த சாங் நல்லா வந்திருக்குது. மெயின் ரீசன் சிருஷ்டி. அண்ட் ரெஜினாவும் சாம்ஸ் அதை பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்க? ஓ, லேட் ஆகிடுச்சா உங்களுக்கு? ஓகே, முடிச்சிடுறேன். தேங்க்யூ ரெஜினா. பயங்கரம். அதான் ஃபஸ்ட்டு டே எழில் சார் வந்து எதுவுமே சொல்லித்தர மாட்டார். இதான் சீன், போங்க நடிச்சிருங்க அப்படின்ட்டுவார். எனக்கு ஃபஸ்ட்டு டே தான் வந்து பயங்கரம் பதட்டம் ஆகிடுச்சு. நானும் சூரியனை, முல்லை, கோதண்டம் இந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி ஒரு சீன் பேப்பர் கொடுத்துட்டு நாங்கள் கேமரா வச்சு போய் நடிங்க அப்படின்ட்டாரு. நான் என்ன சூரியன் போய் கேட்டேன், என்னங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு, என்ன பண்ணுறோம், கரெக்டாக பண்ணுறோம்னா அப்படி தான் வாங்க பார்ப்போம்னா ஆக்ஷன் மட்டும்தான் சொல்லுவார், கட்டு சொல்ல மாட்டார். நம்மளே புரிஞ்சுக்கணும் கட்டு அப்படின்னு. நிறைய விஷயங்கள் சொன்னால் நம்ப கூட முடியாது. நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் அவர் ஆர்ட் டைரக்டர் நினச்சிட்டு இருந்தேன். அவர் எனக்கு தெரியல, அது ரெஜிஸ்டர் ஆகல. அவர் தான் ஆர்ட் டைரக்டர் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு வாட்டி அவர் கூப்பிட்டு செட்டு சூப்பராக இருக்குன்னு வேறு சொல்லி அவர் தேங்க்லாம் பண்ணார். அதை ஒரு நாள் வந்து ஷூட்டிங் முடிஞ்சு ஒரு நாள் சாங் முடிஞ்சோடனே டேரக்டர்கிட்ட சொன்னேன், சார் அவர் மட்டும் நான் ஆர்ட் டைரக்டர் நினச்சிட்டேன் சார், அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் தெரியல சார். நான் அப்படியா சார் சிரிச்சிட்டே கேட்டார். அப்போ கேட்டேன், சார் யார் சார் அவர் பேர் என்ன சார்? அவர் பேர்லாம் எனக்கு தெரியாது சார், அவ்வளோதான். அவர் அதை சிரிச்சுக்கிட்டே சொன்னார். எனக்கு அவ்வளோ ஒரு கூலான ஒரு டைரக்டர் நான் பார்த்ததே கிடையாதுங்க. ராஜேஷ் சார் வந்து ஓரளவுக்கு என்னோடய ஃபஸ்ட்டு படங்கிறதுனால பாடி லாங்குவேஜ் தான் சொல்லி தருவார்.
எஸ்ஆர் பிரபாகர் சார் ரொம்ப சீரியஸான ஒரு டேரக்டர், எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி தருவார். அகமது வந்து கரெக்டாக என்ன வேணுமோ அப்படின்வார். ஆனால் இவர் வந்து அவ்வளோதான், ஆக்ஷன் மட்டும் தான் சொல்லுவார். இன்ஃபேக்ட் ரெஜினாவே நிறைய இடத்துல கட்டுலாம் சொல்லியிருக்காங்க. அது ஒரு நான் சூரியன் கேட்டே இருந்தேன், இது கரெக்டாக நம்ம பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு. ஆனால் அது வந்து தனியாக ஒரு கான்ஃபிடென்ஸு நம்ம கிட்டேருந்து ஏதோ ஒரு விஷயம், அது புதுசாக ஒன்று எடுத்துகிட்டு வருது. அது இப்போ எடிட் பண்ணி பார்க்கும்போது அது தெரியுது. ஸோ அதில் எனக்கு கூட நிறையா கோஆப்ரேட் பண்ணது வந்து ரெஜினா தான். அந்த சாங் இப்போ எம்புட்டு இருக்க தாசை வந்து பாவம், அந்த ஒரு பெரிய மன்சூர் என்ன சொன்னாங்க, அந்த ஒரு தண்ணி ஊற்றி அதில் உட்கார வச்சிட்டோம் அப்படின்னு. அவங்களுக்கு தெரியாது அந்த அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ கூட்டம் வந்து தெரியுமா. நான் அந்த சாங் எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். என்னோட இன்னொரு படத்தோட கேமராமேன்லாம் கிளம்பி வந்துட்டார், பாலசுப்ரமணியம் சார். ஸோ தேங்க்யூ ரெஜினா. அந்த பாட்டு அவ்வளோ நல்லா வந்திருக்குன்னா அதுக்கு அவங்க ஒரு மெயின் ரீசன். இமான் பிரதர், அவருக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டேன், பிரதர் கதை கேட்டிங்களா அப்படின்னு. அப்போ சொன்னார், ஃபஸ்ட்டு டைம் எழில் சார் கதை சொல்லியிருக்காரு, எனக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னாரு. அதே மாதிரி சூப்பர் ஹிட் சாங்ஸ் லாலாகர சாந்தி. இது உங்களில் யார் எடுத்த பிரபதி சொன்னீங்க? சரி விடுங்க, அடுத்த 2 படத்துக்கார மியூசிக் கொடுக்கணும் அது. தேங்க்யூ பிரதர். சூரியனை ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் கமிட் ஆனது வந்து கௌரவ் படம் தான் ஃபஸ்ட்டு கமிட் ஆனது, லைக்காவோட ப்ரொடக்ஷன். அதுக்கப்புறமா வந்தது தளபதி, பொதுவாக மனஸ்தங்கம், தேனண்டல். அதுக்கப்புறமா தான் இந்த படம் கமிட் ஆனது. ஆனால் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிறது இந்த படம். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, எழில் சாரோட ஸ்பீடு. அவர் வந்து ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர். 40 நாள் சொன்னார், அது தெரிஞ்சு 40 நாள் கூட என்னால் தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த டான்ஸ் ஒரு 2-3 நாள் எக்ஸ்ட்ரா ஆச்சு. ஸோ இந்த படமாக இருக்கட்டும், இதுக்கு அடுத்த 3 படமும் கமிட் ஆகும்போது 2 பேரும் பேசிக்கிட்டோம், இது கண்டினியூஸாக 3 படம் பண்ணும்போது ஒரே மாதிரி இருந்துருமோ அப்படின்னு. ஆனால் அது இல்லை, அது 2 பேரும் கான்ஷியஸாக எடுத்த டெசிஷன் தான். அவரோட ட்ராவல் பண்ணது ஒரு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். மன்சூர் சார் வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சார். என்னன்னா கேப்டன் பிரபாகரன் தான் அவங்களுடைய அந்த கேரக்டர் பார்த்து நான்லாம் பிரமிச்சு போய் உங்களுக்காகவே அந்த படம்லாம் 2 வாட்டி 3 வாட்டி பார்த்துருக்கேன். ஸோ உங்களோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் சார். அண்டு நாங்கள் பண்ண எல்லா அடாவடித்தனத்தையும் பொறுத்துக்கிட்டு நான் ஏன்னா சாரும் கட்டு சொல்ல மாட்டார், ஆளாளுக்கு ஒரு பஞ்ச் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சூரியன் ஒன்று சொல்லுவார், அதை கவுண்டர் பண்ணதுக்கு யோகி பாபு ஒன்று சொல்லுவாப்புல. மன்சூர் சார் வர பாதி நேரம் அருவாலோடய வருவார், அது டம்மி அருவாலை வந்து உடச்சி போட்டார். இல்லை ஒரிஜினல் அருவாலை கொடுங்கடா, இவனுங்க ஆளாளுக்கு ஒன்று பேசுகிறானுங்க, நான் வெட்டாம கூட மாட்டேன்னு அந்த கேரக்டராகவே இருந்தார். அதுக்கு நடுவில் ரோபோ ஒன்று ஏதாவது ஒன்று சொல்லுவார். அப்புறம் ரவி மரியா சார் அந்த சீனில் அவர் இருப்பார், அவர் ஒரு பயங்கரமாக ஓட்டுவார். ஸோ எங்கள் எல்லாரையும் பொறுத்துக்கிட்டதுக்கு தேங்க்யூ சார். அப்புறம் இவ்வளோ நேரம் ஸ்டேஜில் உட்கார வச்சதுக்கும் ரொம்ப மன்னிச்சுங்க. அண்ட் அஸ்வின், தேங்க்யூ அஸ்வின், ஒர்க் பண்ணது ரொம்ப விஷயம். ரிஷா, லாலாகர சாந்தி, நான் அவங்களோட தான் டான்ஸ் ஆடினேன். 3 நாள் ஷூட் பண்ணோம். கடைசி நாள் வந்து ஒரு மூமெண்ட் எனக்கு வரவே இல்லை. மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் வந்து, சார் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். மாஸ்டர் எனக்கு இவ்வளோ தான் மாஸ்டர் வரும், எடுத்துக்கோங்க மாஸ்டர் அப்படின்ட்டு நான். அப்போ இவங்க வந்து, நான் ஒரு சின்ன சீக்ரெட் சொல்லட்டுமா அப்படின்னாங்க. அப்புறம் சொன்னாங்க. அப்புறம் நான் ஆடினேன், அவங்க சொன்ன மாதிரி ஆடினேன். மாஸ்டர் ஓகே அப்படின்ட்டாரு. சொன்னாங்க, பார்த்தீங்க அப்படின்னா சொன்னேன், முதல் நாளே சொல்லி தொலை வேண்டியதானாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் முதல் 2 நாள் வந்து பேசவே இல்லையே அப்படின்னாங்க. ஸோ தேங்க்யூ. ஜிலேபி, நானும் ஜாங்கிரியா, நானும் அவங்களும் ஒன்றா தான் அறிமுகமானோம் ஒரே படத்தில். ஸோ கண்டினியூஸாக அடுத்தடுத்த படங்கள். மன்சூர் சார் வந்து இந்த படத்தில் டான்ஸ் ஆடிருக்கார். அந்த லாலாகட சந்தியில் ஆடியே ஆவேன்னு சொல்லி எனக்கு நான் டான்ஸ் ஆடணும்னு சொல்லி ஆடினாரு. அது அந்த சீக்கிரம் தான் சார். எது பண்ணாலும் நல்லா கொஞ்சம் ஹெவியாக பண்ணுங்க அப்படின்னாங்க. வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச சீக்கிரட்டாக தான் இருக்கும். ஸோ வந்திருக்க பத்திரிகையாளர் அனைவருக்கும் நன்றி. நிறைய பின்னாடி பிஹைண்ட் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கோ டைரக்டர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ், அவங்க 2 பேரை பற்றி சொல்லி ஆகணும். 2 பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் இந்த படத்துக்கு, அரவிந்தன் சாரும் ஜோதி அண்ணனும். அரவிந்தன் சார் வந்து டாக்கி எடுக்கும்போது வரவே மாட்டார், சாங் எடுக்கும்போது மட்டும் வந்துடுவார். ஜோதி அண்ணன் வந்து கரெக்டாக சீன் எடுக்கும்போது கரெக்டாக வந்துடுவார். ஸோ எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்துக்கு பின்னாடி மே 12ஆம் தேதி ரிலீஸு. நல்லா இருந்தால் அன்றைக்கே எழுதுங்க, நல்லா இல்லைன்னா 3 நாள் தள்ளி கழிச்சு விமர்சனம் எழுதுங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் இந்த படம்
திருப்திப்படுத்தும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். First of all, I'd like to thank Red Giant Movies for the opportunity. ஏன்னா தமிழில் this is my first out and out proper commercial படங்க. இந்த மாதிரி ஒரு பாட்டு எதுவுமே தமிழில் இப்போ அட்லீஸ்ட் ஐ ஹேவன் டன் இட் டில் நான் தெலுங்கு நிறைய பண்ணிட்டேங்க. பட் இன் தமிழ் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சிங் இட். ஸோ சூர்யா ரொம்ப நல்ல பாட்டு வந்துச்சுன்னு when he said that I was like really excited. Thank you Suri. I'd like to thank Errol sir. தேன்மொழின்னு ஒரு கேரக்டர் கொடுக்கறதுக்கு ஸ்டோரி நரேட் பண்ணும்போது இவ்வளோ டிரான்சிஷன் இருக்காதுன்னு தெரியலைங்க. ஃபர்ஸ்ட் டே ஷூட் ஃபைட் சீக்வன்ஸ்னு சொன்னாங்க. லைக் கேரக்டருக்கு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கா அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சு. பட் ஆல் ஐ saw was உதயோட ஃபேஸில் ஒரு கொஸ்டின் மார்க். உதய்க்கு என்ன ஆகுது, என்ன பண்ணணும்னு தெரியல. நாங்கள் போயிட்டு ஐயோ இப்படி இருக்குதுன்னு. பட் ஆனஸ்ட்லி எரில் சார் ஆக்ஷன் சொல்லும்போது கட் சொல்ல மாட்டாங்க, இப்போ தெரியும் உங்களுக்கு. பட் தட்ஸ் த பெஸ்ட் பார்ட் அபவுட் ஹிம். He gives the actor the confidence and நீங்கள் என்ன பண்ணாலும் ஓகே, யூனோ he lets you become comfortable. அந்த மாதிரி ஒரு டிரெக்டருங்க. and I think it's really important for an actor to be comfortable in their character. So thank you sir. and ஆனால் எரில் சார் பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலி. ரைட் ஃப்ரம் கேஜி, a cameraman, a cinematographer, silent killer அவங்க கூட. he will do his work. He'll let you do what you want to do. He'll do his work properly. And also Murugan, Lata, Kumar, the backbones behind Elsa, at least for me. I'd like to thank Iman. Embute irukada said thank you so much. அந்த மாதிரி பாட்டு வரும்போது you want to performங்க, you want to look good, you don't want to make the song bad. அதனால தான் I've given it my best. So thank you a lot. Uday, amazing co-star. எல்லாரும் சொன்னாங்க very down to earth. In fact சில டைமில் you will forget இவங்க தான் ப்ரொடியூசர்னு, because it does not even come out. And amazing co-star, such a lovely person to work with. In fact காரைக்காலில் இருக்கும்போது I think I used to work out on the terrace. சூரியன் உதயம் அங்கே வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. என்ன ஒர்க் அவுட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியலங்க, நீங்கள் கேட்கணும் அவங்களுக்கு. பட் amazing fun. The entire team, Madhumita, Nitya ma'am, Livingston sir, everybody, Mansur Ali Khan, I think he was our comedian on set for sure. படத்தில் அவங்க வில்லனா நடிப்பாங்க, but on set for all of us he was the comedian. I'd like to thank, if I've left out anyone else, please thank you so much for being a part of Sarunan Irukku Bayamain and press and media. எல்லாருக்கும் thank you. நன்றி.